Hi friends, this is your Bullman here. In this video I am going to explain about the intraday levels for 2nd December. Okay, இது Nifty உடைய daily chart. இதில் நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எப்போவோ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அதனுடைய 5 டேஸுக்கான கன்சல்டேஷன் கேப் ஜோன் is done filled. Okay, so now a bullish pattern has formed here at the support level inside bullish harami. So what's next அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட் ஜோனுக்கு அப்புறம் இந்த ஒரு எக்ஸ்டெண்டட் டவுன் சைட் சப்போர்ட் ஒன்று இருக்குது. அதாவது ரீடெஸ்டிங் ப்ராசஸில் இன்னும் ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, பட் அதுக்காக வந்து அதை ரீச் ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்ம லெவல்ஸ் படியே போயிடுவோம். 5 டேஸுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,350 to 375. இந்த ரெட் கேண்டலோடைய லோவை பிரேக் பண்ணும்போது வி மைட் பி டெஸ்டிங் 23,820 to 800. ஓகே, ஆனால் இப்போ அந்த 24,000 ஒரு ரவுண்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரவுண்டு ஃபிகர் வில் ஆல்வேஸ் ஆக்ட் ஆஸ் எ ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போது சிம்பிள் 5 டேஸுக்கான ஹை இந்த ஜோன் இருக்கு இல்லையா, திஸ் வில் பி அவர் செல்லிங் ஜோன். இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, ஃப்ரைடேவுடைய லோ, இந்த லோ வில் பி ஆக்டிங் ஆஸ் எ ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இந்த டெய்லி கேண்டிலுக்கான சார்ட்டை அப்படியே உங்கள் சார்ட்லையும் பிளாட் பண்ணிக்கோங்க. மார்க் த லெவல்ஸ். ஓகே, ஐ வில் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் ஆன் த அவர்லி சார்ட் அண்ட் இன்ட்ராடே 15 minutes ஆர் 30 minutes சார்ட் நவ். ஸோ நிஃப்டியோட அவர்லி சார்ட்டில் இருக்கிறோம். இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்டிங் ப்ராசஸில் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே எந்த ஒரு சார்ட் பேட்டர்னாலுமே அது கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் தான் வி ஷுட் டேக் எ டிசிஷன். ஸோ அப்படின்னும் போது ஜஸ்ட் வெயிட் ஃபார் த பேட்டர்ன் டு கெட் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ இந்த 24,350 ஜோனு பிரேக் ஆகி அதுக்கப்புறம் இந்த 24,540 லெவல்ஸை பிரேக் பண்ணி ஒரு அவர்லி கேண்டில் 2 hours கேண்டில், இது ஒரு 2 hour கேண்டில் வந்து உங்களுக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னாலே தென் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ஸ் 25 to 600. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐம் ஜஸ்ட் கிவிங் அண்ட் ஹிண்ட். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் இந்த அவர்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ்க்கு போவோம். ஸோ இந்த இன்ட்ராடே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 45 minutes சார்ட். இதில் இங்கே டபுள் பாட்டமுடைய பிரேக் அவுட் கொடுத்து தான் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் கொடுத்து 3 days கன்சல்டேஷன் ஆகி 4th டேயில் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணி இப்போது மேலே போகிற கேண்டில்ஸில் கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த செல்லிங் ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க. 24,270 to 24,350 இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கும். அண்ட் தென் இந்த டபுள் பாட்டமுடைய ரீடெஸ்டிங் ஜோன் இருக்குது இல்லையா, இங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் ஜோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 லெவல்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வந்து உங்கள் 350க்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னாலே மைட் டேக் இட் டு 500 to 540. ஓகே, ஸோ கீழ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து 23,800 ஜோனில் இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி. ஸோ நவ் கம்மிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. இது வந்து ஒரு டே கேண்டில் சார்ட். இந்த டே கேண்டில் சார்ட்டில் ஆல்ரெடி பார்த்தபடி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகி இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன் இந்த ஜோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா இங்கே பாருங்கள், 1 2 ஆல்மோஸ்ட் நியர்பை 3 4 5 டைம்ஸ் வந்து இந்த ஜோனை கிராஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ கிராஸ் பண்ண முடியாமல் தான் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு நல்ல கேப் ஜோன் இருக்குது. ஓகே, நவ் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ஃப்ரைடேஸ் லோ இஸ் கெட்டிங் ப்ரோக்கன் ஆர் நாட். இந்த ஃப்ரைடே லோவை பிரேக் பண்ணும் போது தான் வி மைட் பி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அ கேப் ஜோன். ஓகே, ஸோ இப்போது இந்த டெய்லி சார்ட்டை மட்டும் அப்படியே உங்களோட இதில் பிளாட் பண்ணிக்கோங்க. நவ் வி வில் மூவ் ஆன் டு த அவர்லி சார்ட்டை. இந்த அவர்லி சார்ட்டில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கே வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்க போகுது. ஸோ இந்த கேப் தான் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு சப்போர்ட் ஜோனாக இருக்க போகுது. 2 hours சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஷூட்டிங் ஸ்டார். இந்த ஷூட்டிங் ஸ்டார் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் செல்லிங் ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல we might be seeing another selling zone nearby. ஓகே, ஸோ அவர்லி சார்ட்டில் ஸ்பிட் பண்ணும்போது இந்த கேப் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த கேப் தான் வந்து அதாவது அப்சைட் கேப்பில் உள்ள இந்த சின்ன இடம் தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஓகே, ஸோ 50 to 750 ஜோன்லாம் ஒன்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வி மைட் பி சீயிங் another 800 to 900 பாயிண்ட்ஸ். பட் அதுக்கு இந்த அவர்லி கேண்டிலில் இந்த இடம் வந்து சஸ்டெயின் ஆகணும். 50 to 750 ஜோன் வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டுமே தான் ஃபர்தராக உங்களுக்கு அப்சைட் புஷ் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிடிபி டேட்டா வந்திருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் வி டோன்ட் நோ how the market is going to react. மண்டே ஓப்பனிங் பார்த்ததுக்கப்புறம் தான் we shall be able to decide. ஸோ இப்போ வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ டே கேண்டிலில் பார்த்தோம், அவர்லியில் பார்த்தோம். இப்போ வந்து 30 minutes சார்ட்டில் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 30 minutes சார்ட் வில் பி த பெஸ்ட் ஃபார் த இன்ட்ராடே பிளாட்டிங் ஜோன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம
ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய ரீடெஸ்டிங் ப்ராசஸ் இஸ் பெண்டிங். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கேப் ஜோன் தான் நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருக்கும். இது ரீடெஸ்டிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே புஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒருவேளை இந்த 51 270 200 ஜோனை பிரேக் பண்ணி உங்களுக்கு டவுன் சைடில் வந்து உங்களுக்கு போக ஆரம்பிச்சது அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸ் வரைக்குமே டவுன் சைடுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்றதை வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. நம்ம ப்ரீ டிட்டர்மெண்டாக இருக்க வேண்டாம். ஸோ லெவல்ஸ் வரும்போது என்னவா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதோ வி ஷல் ட்ரேட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஜோன் பார்த்தீங்கன்னா 52 550 to 600, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 51 250 to 200. ஸோ தீஸ் ஆர் த லெவல்ஸ். ஜிடிபி டேட்டா என்னவா ரியாக்ட் ஆகுன்றதை பொறுத்து தான் எந்த லெவல்ஸ் ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வி ஆர் இன் த மிட். ஸோ ரெசிஸ்டன்ஸும் கொஞ்சம் ஒரு 200 300 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குது, சப்போர்ட்டும் 200 300 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரைடேவோடைய லோ இட்ஸ் கோயிங் டு பி த கீ ஃபார் நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஃப்ரைடேவோட லோ பிரேக் ஆச்சு அப்படின்னாலே ஃபர்தராக வந்து டவுன் சைடுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் வி ஷால் வெயிட் ஃபார் a 15 minutes கேண்டில் கன்ஃபர்மேஷன் டு ட்ரேட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.